என் தங்கப்பிள்ளையே, இன்று கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளில் உன் வீட்டில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நீ கண்கூடாக காண்பாய். உன்னை தேடி வருகின்ற பல வெற்றிகளை நீ என்னவென்று காண்பாய். உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நீ என்னவென்று முழுமையாக கவனித்து விட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வராகி, உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்று சொல்கிறேனோ அதையெல்லாமுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட முடியாது. நமக்கான விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகின்ற இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் இந்த வராகி உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாமுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி உன் முன்னால் நான் இருந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். வராகி நின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடியான ஒரு மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா. உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் சரி செய்து தரும் அல்லவா. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து நீ எப்பொழுதுமே தெளிவான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை விஷயங்கள் நமக்குள் இருந்த பிறகும் கூட எங்கே நமக்கு நல்லது நடக்கிறது, தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கிற பாக்கியம் கிடைத்திருந்தாலும் தெய்வம் என்ன சொல்கிறது, நம் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள நம்மால் முடியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாயல்லவா. நிச்சயமாக என்னால் உன்னுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். எதிர்பாராமல் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் நிற்கவில்லை என்று நீ சொன்னாலும் உன்னுடைய ஆழ்மனதிற்குள் பல எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்கிறது. இல்லை என்று சொல்லிவிடுவாயா என்ன? என் பிள்ளையே, உன்னுடைய மனது என்னவெல்லாம் யோசிக்கிறது என்பதனை நான் அறிவேன். உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் அறிவேன். இந்த வராகி உனக்கென்று சொல்ல நினைக்கின்ற எல்லாவற்றையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற வேண்டி ஆசைப்படுகின்ற நேரம். எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு விடாதே. உன்னை தொடரும் நேரம் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி மன உறுதியோடு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடப்பதாக இருந்தாலும் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உணரும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் நமக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கென்று நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக உணர்ந்து கொள்வாய். உன் முன்னால் நான் வருகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன்.
உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நான் ஒப்படைக்கிறேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு ஒரு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். எந்த நாளும் என் பிள்ளை எதற்குமே மனமுடைந்து விடாதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து நீ நிச்சயமான சந்தோஷம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள தொடர்ந்து விட்டால் போதும். இனி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கே ஒரு புரிதலை நல்லபடியாக கொடுக்கும். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று ஏற்படுத்தி தந்துவிடும். அத்தனையிலும் நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் நமக்கு எங்கே என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென என்னவெல்லாம் கொடுக்க யோசிக்கிறதோ அதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதனை நீ உணர்வது உண்மைதானே? அப்படியானால் இந்த நாளில் உன் வீட்டில் இந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் யார் நினைத்தாலும் உன்னை விட்டு விலகிவிட முடியாது. உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்மைகளும் உனக்கு சரியாகவே கிடைத்துவிடும். மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற அத்தனையும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கலங்கிய உன்னுடைய கலக்கத்திற்கு எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னை தேடி நிரந்தரமாக வரப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை எந்த நேரமும் நான் இருந்து காப்பாற்ற நினைக்கும் இந்த காலம் என் பிள்ளை நீ எதற்குமே நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எந்நாளும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை மட்டுமே வெளிக்கொண்டு வரும். உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடிவிடும். எந்த நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கினாயோ அந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது போல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக இனிமேல் உன்னால் எப்பொழுதுமே நிறைவாக பெற்றுவிட முடியாது. அதனால் கிடைக்கும் பொழுது கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மன உறுதியோடு உனக்கு வேண்டிய வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்கிறாய் எனும் பொழுது உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் நான் நிச்சயமாக என்றுமே என்றென்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடியாக இருக்க வேண்டும். இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நல்லது என்றுமே நமக்கு நடக்கும் என்பதனை நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் நமக்கு சரியானதொரு புரிதல் கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நீ யோசிப்பதை விட உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லதாக நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அன்பு கொண்டு நீ அத்தனையையும் பெற முயற்சி செய்யும் இந்த நேரம் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நான் நம்பிக்கையோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி தருகின்ற அன்பு. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பு. உனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ கேட்டாலும் அதை நீ கேட்ட மறுகணமே உனக்கு தந்துவிட நினைக்கின்ற அன்பு. அத்தனையையும் கடந்து
ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை என்று வரும்பொழுது இவை எல்லாவற்றிற்கும் மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே தெளிவுபட உன் வாழ்க்கையில் புரிய வைக்கின்ற அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களை கொடுத்திருக்கிறது. உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல தெளிவான சிந்தனைகளை என்னவென்று கொடுத்திருக்கிறது. அதனால் அம்மா இனிமேல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாமுமே நீ எப்பொழுதுமே என்னை வணங்கி நீ எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் அது உனக்கு வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் உண்மையாகும். இந்த நேரம், இந்த நொடி உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறத் தொடங்கி உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக வெளியே வரத் தொடங்கும். எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுது தான் நினைத்தது போல தன்னை கட்டுப்படுத்துகிறதோ, எப்பொழுது தான் யோசிப்பது போல தனக்குள் நின்று தனக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறதோ, அப்பொழுது இவர்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கி விட்டார்கள் என்ற அர்த்தம். அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த வாழ்க்கை வந்துவிட்டது என்ற அர்த்தம். இனி நடப்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இவர்கள் நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நடக்கும் நல்லது என்னவென்று நாம் உணரும் நேரம், வரக்கூடிய சந்தோஷம் என்னவென்று நாம் புரியக்கூடிய இந்த தருணம் இனி எந்நாளுமே உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன எதிர்பார்க்கிறாய் இந்த வாழ்க்கையில்? உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் தான் இருப்பதை உனக்கு அறிவுறுத்துகிறது என்றால் அதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே. அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கென தெய்வம் கொடுத்திட்ட மிகப்பெரிய சந்தோஷம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக உனக்கு வேண்டிய விஷயங்களை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்றால் அது போதும். எதையுமே எதிர்பார்த்து கொண்டு நீ வருந்தி கொண்டும் இருக்க வேண்டாம். அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு இப்பொழுது என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எல்லா நிலையிலுமே எல்லோருடைய எண்ணங்களுமே சரியது தவறு எது என்று தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லா நிலையிலும் குழப்பமடைந்து நிற்கின்றாய். இந்த குழப்பம் தீர இன்று உன் வீட்டிற்குள் வெற்றிலை இருந்தால் போதும். கிருத்திகையினுடைய நாளில் கந்தன் உன் இல்லத்தில் இருந்து எத்தவற்றையும் தீர்த்து கொடுத்து விடுவார். எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது கந்தனிடத்திலிருந்து உனக்கு முடிவை கொடுக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு. உனக்கென்று நான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனிமேல் எல்லா நிலைகளிலும் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பும் அருளும் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கானது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக உன் வசமாக்கி கொண்டு வாழ வேண்டிய நேரம். அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷத்திலும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கென்று நிச்சயமாக ஒருபோதும் குறை இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனுக்கு உகந்த வெற்றிலை
இன்று உன் வீட்டில் இருக்கும் பொழுது நீ கவனமாக ஒரு விஷயத்தை கவனித்துக்கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க அத்தனை நிலையிலும் மிகப்பெரிய தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ நினைக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் எல்லாம் சிக்கிவிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மையான மனநிலை என்னவென்று புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால் அது போதும். உனக்கு சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே மன உறுதியையும் மன புரிதலையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு கொண்டு என் பிள்ளை எதையுமே நீ நிறைவேற்ற வேண்டும். வராகியின் அன்பு கொண்டு உனக்கு வாழ்க்கை மாற்றத்தை நடத்த வேண்டும். சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். கந்தன் இருப்பதை உனக்கு உணர்த்துகின்ற வெற்றிலை இன்று உன் வீட்டிற்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.